ஆல்ரெடி அத பத்தி மெயில் அனுப்பிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சு குடுத்துர்றேன். ஓகே, ஓகே. தேங்க் யூ. ராஜிமா, இந்தாம்மா. என்ன பாட்டி? இது தெரியல, பாதாமும் பேரிச்சையும். எனக்கு இதெல்லாம் வேணாம் பாட்டி. ஏம்மா? இப்பதானே பால குடிச்சேன். என்னால இப்ப சாப்பிட முடியாது. என்னம்மா குழந்தையட்டம் அடம் பிடிக்கிற? இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாதானே குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். சொன்னா கேளுங்க பாட்டி. எனக்கு வேணாம். நீ தான் கேட்க மாட்டுக்கிற. உன் பாட்டி உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்னம்மா என்னாச்சு? எப்பா, உன் பொண்ணு கதைய நீயே கேளு. எதை கொடுத்தாலும் வேண்டாங்கிற. என்னால சமாளிக்க முடியல. ஏம்மா இப்படி பண்ற? இல்லப்பா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் பால் குடிச்சேன். அதுக்குள்ள இத தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏப்பா, நீ தானே அவளை வேலை வேலைக்கு நல்லா கவனிக்க சொன்ன. ஆமா. அப்ப நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் நீ ஏன் உன் கையால அவளுக்கு கொடு. இவ நல்லா என்ன ஏமாத்துறாப்பா. ஏன் ராஜி இப்படி பண்ற? நல்லது தானம்மா, ஏமா வேண்டாங்கிற? அப்பனும் தாத்தனும் நல்லா கேளுங்க. புள்ளதாச்சு பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற? இந்த மாதிரி சமயத்துல என்ன சாப்பிடணும் கூட தெரியாம இருக்கிறாளே. நம்ம அக்கறையா கவனிச்சுக்கிறோம், அத புரிஞ்சுக்க மாட்டுக்கிறாளே. உங்க யார் அக்கறையும் எனக்கு தேவையில்ல. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னம்மா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? தப்புமா. அவங்க என்ன இப்படி தப்பா சொல்லிட்டாங்க? எல்லாம் உன் நல்லது தானே சொல்றோம். புரியுதுப்பா. அதுக்குன்னு ஒரேடியா என்ன ஏதோ நோயாளியை கவனிச்சுக்கிற மாதிரி இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தா எரிச்சலா இருக்குப்பா. ஏமா அப்படிலாம் சொல்ற? நீ உன்னை சரியா கவனிச்சுக்காதனால தானே உன் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு எடுத்துக்க முடியும்? இது என்னம்மா கேள்வி? உன்னை கவனிச்சுக்கிறத விட வேற என்ன வேலை எங்களுக்கு? அதெல்லாம் சரிப்பா. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி என் கூடவே இருந்து கவனிச்சுக்க முடியும்னு கேக்குறேன். ஏன் அதுக்கு என்ன? இங்கே கூட மொத்தமா இருப்போம். அது ஒரு விஷயமா என்ன? அப்பா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. ஏமா? ஏன் ஒருத்திக்காக நீங்க அத்தனை பேரும் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். ராஜிமா, இது எங்களுக்கு கஷ்டம்னு யாருமா சொன்னா? இல்ல தாத்தா, உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்ன தாத்தா, நான் கன்சீவ் ஆனதே இப்பதான் தெரிஞ்சது. ஆனா அதுக்குள்ள நீங்கெல்லாம் அப்படி இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்தே உன் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கிட்டாதான் உனக்கும் உன் குழந்தைக்கும் நல்லதுமா. எனக்கு புரியுது தாத்தா. ஆனா நான் என்ன இப்ப முடியாமலா இருக்கேன்? எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்கேன். இன்னும் 4-5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு யாராவது உதவி தேவைப்படலாம். ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லையே. என் வேலைய என்னாலே பாத்துக்க முடியுமே. நான் என்ன கை கால் உடைஞ்சு போய் வீட்டுல படுத்து கிடக்குறேன்? ஏன் இதுக்கு போய் அவ்வளோ பேரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து கவனிச்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு. இது எனக்கு இப்ப வீடு மாதிரியே தெரியல. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா ஏதோ இடம் மாறி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. அம்மா, நீ ஏன் இப்படிலாம் பேசுற? என்னால நம்ப முடியலம்மா. உன்னை அன்பா கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும் தான் நாங்க அங்கிருந்து ஓடி வந்தோம். நீ இப்படி பேசினா எப்படிம்மா? அப்பா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க அன்பையும் பாசத்தையும் நான் மதிக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் காட்டுற அக்கறை எனக்கு புரியுது. நீங்களே யோசிச்சு பாருங்க. குழந்தை பெத்துக்கிறதுக்கு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் என்னால கண்டிப்பா ஆபீஸ் போயிட்டு வர முடியும். அது வரைக்கும் நானே என்ன நல்லா பாத்துக்க முடியும். நல்லா பாத்துக்குவ. வேலை வேலைக்கு சாப்பிட கூட மாட்டேங்கிற. இல்ல பாட்டி, எனக்கு தோணாத நேரத்துல நீங்க ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுனால தான் வேணான்னு சொல்றேன். மத்தபடி சாப்பிட பிடிக்கலன்னுலாம் இல்ல. கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். இப்ப என்ன, நான் நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறதில்ல. அதுதானே உங்க குறை. கண்டிப்பா என்ன நான் திருத்திக்கிறேன். அவ்வளவுதானே? இதுக்காக ஏன் இவ்ளோ பேர் இங்க தங்கி இருக்கணும்?